நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PhonePe ஓட UPI லைட்டை நம்ம எப்படி டெலீட் பண்றது, நம்மளுடைய PhonePe ஓட UPI லைட்டை நம்ம எப்படி க்ளோஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய PhonePe வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய PhonePe வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். இப்போ செக் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்டோட UPI லைட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. UPI பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து இப்போ காமிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 142 ரூபா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். UPI லைட்டுக்கான அக்கௌண்ட்டை நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் அந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். டன் கொடுத்துட்டு ஓகே, இப்போ நான் பேக் வந்து வந்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் வந்து கொடுத்திருப்பாங்க. மேல டாப்ல லெஃப்ட் சைடுல உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. நான் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து UPI லைட் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. UPI லைட்டை கிளிக் பண்ணிட்டேன். UPI லைட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க நான் வந்து 50 ரூபா வந்து வச்சிருக்கேன். 50 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா மேல டாப்ல ரைட் சைடுல கொஸ்டின் மார்க் போட்டு அந்த பட்டன் கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேல டாப் ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் மேல டாப் ரைட் சைடுல இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஹெல்ப் அப்படின்ற பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஜ்ல இருந்தா நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ண போறோம். இதுல வந்து பாருங்க UPI லைட் சொல்லிட்டு ஒரு 4 பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க how do I close UPI லைட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து how do I close UPI லைட் அப்படின்ற அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதுல ஷோ ஆகல இல்ல அப்படின்ற பட்சத்துல மேல வந்து சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சர்ச் பண்ற இடத்துல வந்து நீங்க வந்து how do I close UPI லைட் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து how do I close UPI லைட் சொல்லிட்டு நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க சர்ச் பண்ணும்போது வந்து பாருங்க சர்ச் ரிசல்ட்ல ஃபர்ஸ்டா வந்து how do I close UPI லைட் சொல்லிட்டு क्वेश्चन மார்க் போட்டுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இத வந்து கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். how do I close UPI லைட் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க க்ளோஸ் UPI லைட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த க்ளோஸ் UPI லைட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து க்ளோஸ் UPI லைட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும் க்ளோஸ் UPI லைட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து அவங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க உங்களுடைய UPI லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு ஷேர் ஆகுது சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க எந்த அக்கவுண்ட் சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இந்த பாப்அப்ல இருக்கக்கூடிய எஸ் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. எஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த UPI லைட் வந்து க்ளோஸ் ஆயிடும். UPI லைட் க்ளோஸ்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து அந்த UPI லைட்ல இருந்து அந்த 50 ரூபீஸ் நீங்க UPI லைட்ல எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து UPI லைட் ஆக்டிவேட் பண்ணீங்களோ அதே பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா UPI லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும், ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். நீங்க UPI லைட்டை க்ளோஸ் பண்ணும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டு இப்போ நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னுடைய UPI பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட UPI பின் என்டர் பண்ணி முடிச்சிட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க 192 ரூபாய் இருக்கு. இதுக்கு முன்னாடி 142 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 142 பிளஸ் 192 இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய UPI லைட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. UPI லைட்ல இருந்த அந்த பேலன்ஸ் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய UPI லைட் PhonePeல இருக்கக்கூடிய UPI லைட்டை நம்ம இப்படி தான் டிலீட் வந்து பண்ணணும், க்ளோஸ் வந்து பண்ணணும். ஓகே, நான் மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து UPI லைட் இருக்கு, அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ UPI லைட்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து UPI லைட் அப்படின்றத வந்து நம்ம டெலீட் வந்து பண்ணியாச்சு, க்ளோஸ் வந்து பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம திரும்ப நம்மளுடைய UPI லைட் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாதா சொல்லிட்டு மிகப்பெரிய டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய UPI லைட்டை நம்ம விருப்பப்பட்ட நேரத்துல எப்போ வேணா நம்ம திரும்ப நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து UPI லைட்ல மணி ஆட் பண்ணணும். மணி ஆட் பண்ணா அது ஆக்டிவேட் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த UPI லைட்டை க்ளோஸ் பண்றத டிலீட் பண்றதுல இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.